அங்கே மித்ரா சேரில் உட்கார்ந்திருந்தாள். மாமா சீக்கிரமாக வரமாட்டிங்களா? எனக்கு தான் பசிக்குதுன்னு சொன்னேன்ல. இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறீங்க? சித்தி வேற உங்கள் கூட தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வராமல் சாப்பாடே போட மாட்டேன்ட்டாங்க. அண்ணா வாங்க, நீங்கள் என் பக்கத்தில் உட்காருங்க. இல்லைம்மா, இனின் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். அட வாங்க, என்ன எப்படி இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டு என்கிட்ட பேச மாட்டார். எனக்கு சும்மா சாப்பிட்ணுன்னா பிடிக்காது. யார்கிட்டையாவது பேசிட்டே சாப்பிட்ணுன்னா தான் பிடிக்கும். இல்லாட்டி டிவி பார்த்துட்டே சாப்பிட்ணும். மித்ரா நடுவிலும் இனியன் மித்ராவின் இடதுபுறமும் சஞ்சய் மித்ராவிற்கு வலதுபுறமும் உட்கார்ந்தனர். அவர்களுக்கு வாழை இலை போடப்பட்டு அதில் உணவு பரிமாறப்பட்டது. அண்ணா உங்களை பற்றி சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். என்னம்மா சொல்லணும்? உங்கள் பேர் மட்டும்தானே தெரியும், மற்றபடி உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஏம்மா, என் ஃப்ரெண்டை பற்றி கேட்டினா கூட அது ஒரு நியாயம். ஏன்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற. என்னை பற்றி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? தங்கச்சின்னு சொல்கிறீங்கள? ஆமாம். அப்போது அண்ணனை பற்றி தங்கச்சிக்கு தெரியணும்ல. என் பேர் சஞ்சய். அதான் எனக்கு ஏற்கனவே நீங்களே சொல்லிட்டீங்களே.